ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல டேஸ்டியான சன்னா மசாலா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஆயில் சூடு பண்ணி ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், டொமேட்டோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணணும். டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, ஜீரா பவுடர் இது எல்லாமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நான் புளிப்புக்காக ஆம்ச்சூர் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லைன்னா லாஸ்ட் ஸ்டெப்ல லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷம் நல்லா வெந்ததும் பச்சை வாசம் போயிருச்சுன்னா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணி பிரியாணி மசாலாஸும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்டா கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சீங்கன்னா சுட சுட டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு.